என்டிஏ இனி என்ன ஆகும் அதை பற்றி பேசுவதற்கு முன்னால் இன்று தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, அதேபோல் எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி அவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு தான் மிகச்சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் என்பதையும் நிரூபித்திருக்கிறார். நேற்று சட்டமன்றத்தில் எந்தவித அச்சமுமின்றி சனாதன எதிர்ப்பை பற்றி மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தில் மிகவும் உறுதியாக இருந்து சிறப்பாக பேசி அமர்ந்தார். அதேபோல் இன்றும் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் அளித்த வாக்குறுதியெல்லாம் நினைவுபடுத்தி தாங்கள் தலைவர் தளபதி சொன்னது போலவே 6 மாதத்திற்கு இந்த ஆட்சிக்கு எந்தவித இடையூறும் செய்ய மாட்டோம் என்ற ஏற்கனவே எடுத்த கொள்கை முடிவின்படி இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறார். இன்று அவரது உரை மிகவும் அழுத்தமாக, அதே நேரத்தில் எந்தவித ஆர்ப்பாட்டமின்றி சொல்ல வேண்டிய கருத்துக்களை மிக சிறப்பாக, மிக மனத்துணிவோடு சொன்னார். அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, தொடர்ந்து அவர் சட்டமன்றத்தில் மக்களின் குரலாக ஒலிக்க வேண்டும் என்ற நமது விருப்பத்தையும் சொல்லி, மத்திய பாஜக தலைமையில் என்டிஏ இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் என்டிஏ அமையும் என 1 வருடத்திற்கு முன்பே கூட்டணி அமைக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. தேர்தலில் சந்தித்த கடும் தோல்விக்கு பின் இன்றைய சட்டமன்ற நிகழ்வுகளை பார்த்தால் என்டிஏ ஒன்று இருக்கிறதா என தெரியவில்லை. ஏனெனில் அதிமுகவில் ஒரு பிளவு ஏற்பட்டு ஒரு பிரிவினர் தாவேக்காவிற்கு ஆதரவாக வாக்களித்தனர். எடப்பாடி தலைமையிலான மற்றொரு பிரிவினர் இன்றைய ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தனர். ஆனால் என்டிஏ கூட்டணியில் இருக்கும் பாமகவோ பாஜகவோ எடப்பாடிக்கும் ஆதரவு இல்லாமல், பிரிந்து சென்றவர்களுக்கும் ஆதரவு இல்லாமல் நடுநிலை வகித்தது. இதனால் தமிழகத்தில் என்டிஏ என ஒரு கூட்டணி இருக்கிறதா என சந்தேகம் ஏற்படுகிறது. ஏற்கனவே தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நாங்கள் யாருக்கும் ஆதரவாக வாக்களிக்க மாட்டோம் என சொல்லியிருந்தார். அப்பொழுதே என்டிஏ தமிழகத்தில் இனி இல்லை என்றுதான் நினைத்தோம். அதேபோல் இன்று சட்டமன்ற நடவடிக்கைகள் தமிழகத்தில் என்டிஏ என்று ஒன்று இல்லை என நிரூபிக்கப்பட்டுவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொன்னது போல் இது கொள்கை கூட்டணி இல்லை, தேர்தல் கூட்டணி என சொல்லியிருந்தார். அதனால் எந்த கொள்கையும் இல்லாத இந்த கூட்டணி உடைந்ததில் எந்தவித அதிர்ச்சியோ வியப்போ கிடையாது. திரு அமித்ஷா அவர்களும் தமிழகத்தில் எப்படியாவது பாஜகவை தூக்கி நிறுத்திவிடும் என்று படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழக மக்கள்கள் அவர்களை வரும்போதெல்லாம் விரட்டி அடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களும் மதத்தை தூக்கி பிடித்து கொண்டு என்னென்னமோ செய்து பார்த்து கொண்டிருக்கிறார். நேற்று கூட பாஜகவை சேர்ந்த மகளிர் தலைவர் அக்கா வானதி அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மக்களை பிரிக்கும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசியதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து, நீங்கள் இன்னும் திருந்தவில்லை, உங்களை மக்கள் திருத்துவார்கள் என அறிக்கை வெளியிட்டிருக்கார். இதில் வியப்பு என்னவென்றால், யார் திருந்தவில்லை என்பதுதான். தமிழக மக்கள் இவர்கள் வரும் வழியெல்லாம் தேர்தல் வரும்போதெல்லாம் விரட்டி வெளியேற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களும் விடாமல் மதத்தை வைத்துக்கொண்டு எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என அரசியல் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்கள் எடுக்கும் முயற்சியெல்லாம் மக்கள் முறியடித்து இவர்களை தனிமைப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார்கள். இதனால் திருந்த வேண்டும், யார் திருந்த வேண்டும் என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறி. தமிழகத்தில் 75 ஆண்டுகால கட்சியான திமுகவை பார்த்து இவர் திருந்த வேண்டும் சொல்வதுதான் வேடிக்கையாக உள்ளது. திரு அமித்ஷா அவர்களும் எப்படியாவது தமிழகத்தில் பிஜேபியை
ஒரு நிலையான இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று மிகவும் பாடுபடுகிறார். ஆனால் அந்த முயற்சி எதுவும் வெற்றி பெறவில்லை. வடிவேலு படத்தில் சொன்ன மாதிரி இந்தியா முழுவதும் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பிஜேபி தமிழகத்தில் மிகவும் வீக்காக இருக்கிறது. இதே கருத்தை தான் வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார். அது பில்டிங் ஸ்ட்ராங்கு பெஸ்ட் மட்டும் வீக்குன்னு. அதுபோல் பாஜகவின் நிலைமை இன்று தமிழகத்தில் உள்ளது. அருகில் இருக்கும் கேரளாவில் கூட பாஜக சற்று வளர்ந்து 3 எம்எல்ஏக்கள் என்னமோ இருக்கிறார்கள். இரண்டு மாநகராட்சிகளும் பிடித்திருக்கிறார்கள். கர்நாடகத்திலும் அவர்கள் பெரிய கட்சியாகத்தான் இருக்கிறார்கள். தெலுங்கானாவிலும் அவர்கள் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஆந்திராவில் அவர்கள் கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மட்டும்தான் பாஜகவால் கால் ஊன்ற முடியவில்லை. இதற்காக என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. ஏனென்றால் இது பெரியார் மண், ஒருபோதும் மதவாத சக்திகளை ஏற்றுக்கொள்ளாது என்பது அவருக்கு காலம் உணர்த்தும். எப்படியாவது இந்துத்துவ சித்தாந்தத்தை தமிழகத்தில் நிலைநிறுத்திட வேண்டும் என துடிக்கும் பாஜகவுக்கு தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பேரிடியாகத்தான் இருந்திருக்கும். அமித்ஷா அவர்களுக்கும் பேரிடியாகத்தான் இருந்திருக்கும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஓரளவு வளர்ந்த பாஜக மீண்டும் தனது பழைய நிலைக்கே சென்று விட்டது 3% வாக்குகளோடு. இனி பாஜக 2வது இடத்திற்கு வருவது என்பதெல்லாம் பாஜகவின் சித்தாந்தம் தமிழகத்தில் நிலை நிற்கும் என்பதெல்லாம் கனவாகவே முடியும். இதை பாஜக இனி உணர்ந்து கொள்ளும் என்றே நம்புகிறோம்.